கரூர்ல தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல சிக்கி 41 பேர் பலியானாங்க. அந்த பெருந்துயர சம்பவம் தொடர்பாக இந்த அரசியல் கட்சிகளுடைய ரோடு ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரும். அதுவரை எந்த ஒரு கட்சிக்கும் ரோட் ஷோவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தொடர்ந்த வழக்கில் தான் நேற்று நீதிபதி என் செந்தில்குமார் விசாரித்து அடுக்கடுக்கான கண்டனங்களையும் தெரிவித்திருந்தார், அதிருப்தியும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அதனுடைய தீர்ப்பு விவரங்கள் எல்லாம் நேற்று வெளியாகி இருக்கிறது. அதுல குறிப்பாக அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்று சொல்லக்கூடிய அந்த டீமுக்கான, அதாவது வடக்கு ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ரா கர்க் அவரோட தலைமையில நாமக்கல் எஸ்பி விமலா அவரும் அதே போல சிஎஸ்சிஐடியினுடைய எஸ்பி சியாமலா தேவி ஆகியோர் அடங்கிய அந்த குழுவை அமைத்து அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து தருமாறு தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, விஜய் பிரச்சார நேற்று அந்த வழக்கு விசாரணையின் போதே அந்த விஜய் பிரச்சாரமானது ஏன் பறிமுதல் செய்யவில்லை எல்லாம் அந்த அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருந்த நிலையில அது உத்தரவாகவும் பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக அந்த சம்பவம் நடந்தது தொடர்பான அனைத்து சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும். விஜய் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த உட்புற வெளிப்புற அந்த சிசிடிவி காட்சிகளையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவிலே எழுத்துப்பூர்வமான உத்தரவிலும் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக நேற்றே அவர் அந்த வழக்கு விசாரணையின் போது வாத பிரதிவாதங்களின் போது அந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார். ஏன் வாகனத்தை பறிமுதல் செய்யவில்லை, ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில தற்போது அந்த உத்தரவினுடைய விவரம் வெளியாகிருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் அனைத்தையும் எழுத்துப்பூர்வமான உத்தரவாகவும் அதை பிறப்பித்திருக்கிறார்.